ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற யூபி சிட்டி மால்ல இருக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம யூபி சிட்டிக்கு வரோம் பெங்களூர்ல. ரொம்ப நாளா வந்து பார்த்துட்டு இருப்பேன், எப்பவாவது கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லூலு மால் எல்லாம் கவர் பண்ணிட்டோம், பெங்களூர் லூலு மால். பட் ஆனா யூபி சிட்டி கவர் பண்றதுக்கு இன்னைக்கு தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ வாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா நாம போய் யூபி சிட்டி மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா பில்டிங்கு? சும்மா வேற லெவல்ல இருக்கும், தாறுமாறா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க யூபி மால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, யூபி சிட்டி மாலோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா? செம்ம ஐகானிக்கான ஷாப்பிங் பிளேஸ் இது பெங்களூருக்குள்ள. ஃப்ரண்ட்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்களா. சூப்பரா லான்ஸ் எல்லாம் பண்ணி அழகான ஃபவுண்டைன்ஸ் வச்சு உங்களுக்கு இங்கேயே வந்து டிராப் பண்ணிடுவாங்க. கரெக்டா ஃப்ரண்ட்லயே வந்து டிராப் பண்ணிடுவாங்க டாக்ஸில எல்லாம் வந்தீங்கன்னா. இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் போல, பிராண்ட் ஷாப்ஸ். சரி வாங்க உள்ள போவோம். மக்களே, என்ட்ரன்ஸ்குள்ள வந்தோடனே வந்து டீசல் ஷோரூம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பிராண்டட் ஷோரூம்ஸுங்க. வாவ், எவ்வளவு மாடர்ன் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது மேல போற ஸ்டேர் கேசஸ் சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க, கிளாஸ் ரூஃப், அதுக்கு மேல ஆபீஸ் ஸ்பேஸ் எல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ் மேன், மேரியட் ஹோட்டல் கூட உள்ள இருக்கு போல் இருக்குங்க. எக்ஸிகியூட்டிவ் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. வாவ், செம்ம பாஷான ஏரியாங்க. மக்களே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா மிரர்ஸ் அண்ட் வித்தின் அப்படின்னு சொல்லிட்டு சலூன் இருக்குங்க. உங்களுக்கு மசாஜஸ், ஃபேஷியல்ஸ், ஹேர் கட்ஸ் இதெல்லாம் கூட அவைலபிளா இருக்கும் போல. ஃபியூம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. சுவெனீர்ஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. கிஃப்ட் ஷாப்ஸ் போல. பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. ஜென்டில்மேன் சொசைட்டி. இந்த ஜென்டில்மேன் சொசைட்டி வந்து பெர்ஃப்யூம்ஸ் போல இருக்குங்க. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பியோர் நீஷ் லான்த்ரதீத் கிவென்சி, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். மக்களே, இங்க பாத்தீங்களா கிரவுண்ட் ஃப்ளோர்ல பர்பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புங்க. இதெல்லாம் ரொம்ப பிரீமியம் ஷாப்ஸ் போல. என்ன மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்களா. லைட்டிங்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கே சும்மா சான்ஸ்லெஸ்ஸா இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபெராக்மோ, கோச், கெனாலி, ஜிமி சூ, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன்னா. பார்கோஸ் லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. டாப்ஸ்னு ஒரு ஷோரூம் இருக்கு. இது வந்து ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. கெனாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளாத் ஷாப்பு. மக்களும் இங்க பாருங்க, ஃபெராக்மோன்னு ஒரு ஷாப்பு. அதுக்கப்புறம் ஹேக்கெட் லண்டன், இதுவும் வந்து க்ளாத் ஷாப் தான் போல. ஸோ இங்க எல்இடி ஸ்கிரீன்ஸ் வச்சு என்னென்னலாம் வந்து எந்தெந்த ஃப்ளோர்ல இருக்கு, என்னென்ன ஷாப்ஸ் என்னென்ன ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. நியூ ஷாப் ஓப்பனிங்க்கு இங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இது எம்ப்ரியோ அர்மானி மென்ஸ் கலெக்ஷன். இது கோச். இது ஜிமி சூ. இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. நாம எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டோம் நார்மல் ஷாப்ஸ்ல.
இந்த மாதிரி ப்ரீமியம் ஷோரூம்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் போல. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்களா. இது வந்து பாஷ். நிறைய மென்ஸ்க்கு தான் இருக்குப்பா கலெக்ஷன்ஸ். கேப்ஸ், ஜிம் பேக்ஸ், இங்க பாருங்க கேஷுவல்ஸ், செம கூலா இருக்குல்ல. மக்களே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. டாட்ஸ், ஜிமிச்சூ, கெனாலி, ஃபெராக்மோ, கோச் இதெல்லாம் பார்த்துட்டு பர்பரி ஷாப் வந்தோம்ல. பர்பரி ஷாப்க்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லூயி விட்டன் இருக்குங்க. இங்க பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு கியூட்டா. லூயி விட்டன் ஹேண்ட்பேக்ஸ் தாங்க. பட் ஆனால் எக்ஸ்டீரியர் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. ஐயோ செம்ம கியூட்டா இருக்கே. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த கார்ஸ், பைக்ஸ் இதெல்லாம் வந்து டாய்ஸா கலெக்ட் பண்ற ஹாபி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒரு கொஞ்சம் பைக்கு, கார் இதெல்லாம் வச்சிருக்கேன். உடன் இதுல ஃபுல்லா ஹேண்ட்பேக்ஸ் தான். எவ்வளவு கியூட்டா வச்சிருக்காங்க பாருங்க. நடுவில் ஹேண்ட்பேக், ரெண்டு சைடு வந்து ஸ்கூட்டரு. வேற லெவலியா. மக்களே யூபி சிட்டி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் சும்மா என்ன பிரீமியமா இருக்கு பாருங்க. எனக்கு பிடிச்சதே லூயி விட்டன் தான். அவங்களோட எக்ஸ்டீரியர் செம்ம கியூட்டா டாய்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு நடுவில் அவங்களோட ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வச்சு வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. சான்ஸ் இல்லை. சரி, அடுத்தடுத்த ஃப்ளோர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இன்னும் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். மக்களே யூபி சிட்டி கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கே ஷாப் வச்சிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. இங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால பிசினஸ் மீட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். அதனால வர்ற கெஸ்ட்ஸுக்கு புக்கே எல்லாம் கொடுக்கறதுக்கு சூப்பரா வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகா இருக்கு. நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்கல்ல. இப்பெல்லாம் வந்து புக்ஸ் இந்த மாதிரி இங்க பாருங்க டேபிள்ல, ஆஃபீஸ் டேபிள்ல வச்சுக்கிற மாதிரி அந்த பேம்பூ ஷூட்ஸ், ஃப்ளவர் வேசஸ் இதெல்லாம் தான் வந்து இப்போ கிஃப்டா கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிஃப்ட் பேக்ஸ், கேண்டில்ஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ மனமா பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. யூபி சிட்டி கலக்குதேப்பா. ஃப்ளோரடெலிக் இந்த ஷாப் பேரு. நல்லா இருக்குல்ல. கிரேட்லி இம்ப்ரெஸ்டுங்க. ஐயோ எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸ் பாருங்க. எங்கிருந்துப்பா கிடைக்குது உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம்? கிஃப்ட் பேக்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க, பேம்பு மாதிரியான கூடையில. மக்களே கிரவுண்ட் ஃப்ளோர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோங்க. மேல ஃபுல்லா இந்த கிளாஸ் ரூஃப் போட்டு வென்டிலேஷனுக்கு எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க தெரியுமா? அருமையான இன்டீரியர்ஸா இருக்குங்க. ஐயோ, சிட்டியோட ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குன்னு இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேப்பா கணேஷா. மக்களே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பாத்தீங்கன்னா ஸ்வரோஸ்கி இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் விற்கிற ஷாப்ஸ் இருக்கு. அந்த நெக்லஸ் இதெல்லாம் விற்கிற ஷாப்ஸு. மீனாவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சைக்கோ, இதில் என்ன சேல் பண்ணுறாங்க? இதுவும் வாட்சஸ். இந்த சைடு ஃபுல்லாக வாட்சஸ் தான் போல. இந்த கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் பெர்ஃப்யூம்ஸ். எக்ஸ்போர்ட் பாடி கேர், எக்ஸ்போர்ட்னு படிச்சுட்டேன், சாரி. லாக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கடை இன் ப்ரோவென்ஸ். இது வந்து மேசன் தி பெர்ஃப்யூம், ஃப்ரெஞ்ச் ஷாப் மாதிரி, ஃப்ரெஞ்ச் பிராண்ட் மாதிரி. மக்கள் இது கலெக்டிவ் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத் ஃபார் மென், விமென், சில்ட்ரன் எல்லாருக்குமான கிளாத் ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே, ஆல் இன் ஆல் ஹேண்ட்பேக்ஸு, ஷேட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லா ப்ரீமியம் பிராண்ட்ஸுங்க. இது வந்து ரேர் ரேபிட், இது வந்து க்ளோத் ஷாப்ஸ் தான். அந்த பெர்ஃப்யூம் கலெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு காமிச்சல ஸ்வரோஸ்கி இருக்குன்னு. இங்க பாருங்க, ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல் பேஸ்டு
நெக்லஸஸ் இதெல்லாம் இருக்கு. இது வந்து மீனாவாலா, நம்ம ஒரு பிராண்ட் மாதிரி இருக்குல்ல. இதுலயே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. வாவ், கியூட்ல. இங்க பாருங்களா, என்ன கலர்ஸ் பாருங்களா. இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எங்கிருந்து தான் கிடைக்குதோ பாய் உங்களுக்கு. செம கியூட்டா இருக்குங்க. இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி அக்சசரிஸ்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூபி சிட்டியில் வாங்கலாம் மக்களே. போத் சொரோஸ்கி கிறிஸ்டல்ஸும் இருக்கு, மீனாவாலா கிறிஸ்டல்ஸும் இருக்கு. அடுத்து ஒமேகா வாட்ச் ஷாப், கிளாக் 2 அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கு. இது என்னன்னு தெரியல எனக்கு. மக்கள் லிஃப்ட் கிட்ட இருக்கிற இன்டீரியர்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கியூட்ல. இது டியூமி ஷாப்புங்க. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. ஹேண்ட்பேக்ஸ், டூரிஸ்ட் பேக்ஸ். மக்களே, இது வந்து யூபி சிட்டியோட இங்க பாருங்க ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கிற பிளேஸ்ங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு மேரியாட் எக்ஸிக்யூட்டிவ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வேற இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே வந்து டஸ்கானா டைனிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வைன் அண்ட் பார் ஷாப்ஸ். வாவ், வேற லெவல். இந்தியன் ரெஸ்டாரண்ட் சால்ட் இருக்கு. இது மேரியாட் டைனிங் போல. ஐயோ, டாப் நாச்சுங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா நோவாக் அந்த சிட்டிஸ் மோஸ்ட் ஐகானிக் ரூஃப் டாப் லான்ச் இங்க தாங்க இருக்கு. ஸ்கேண்டர் ரோல்ஸா அப்படின்னா என்னப்பா, என்னென்னவோ இருக்குப்பா சாமி. மதுரா ஆர்டிஷன் ஐஸ்கிரீமா, ஐஸ்கிரீம்ஸ், பேக்டு குட்ஸ், சண்டேஸ். வரே வா. இங்க பாத்தீங்களா மேலாம் ஆபீஸ் ஸ்பேஸ்ங்க. இங்க பாருங்க ஐகானிக் யூபி பிராண்ட். தாறு மரம் இருக்கு மக்களே. இது வந்து பத்மாஷ் 1 night in பேங்காக். அட பாருங்களா, என்ன மாதிரி எல்லாம் பிராண்டிங் பண்ணிருக்காங்க பாருங்களா. பீட்சாஸ், பர்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும் பத்மாஸ்ல. மக்களே, இங்க பாத்தீங்களா ஓபன் டோர் ஆடிட்டோரியம் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு ஐகானிக்கா இருக்கு. ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்குள்ள வந்த மாதிரி இருக்குங்க, இந்தியா மாதிரியே இல்ல. அழகா சூப்பரா 3rd floorல இருக்கு இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட். டைனிங் பண்ற இடம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. வைன் அண்ட் டைனிங். இது வேவ் காஃபி இருக்கு, தேர்ட் வேவ் காஃபி. மேல பாத்தீங்களா ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் போறதுக்கு ஸ்கை வாக்கு. சப்ளைம் கேலரியான்னு ஒன்னு இருக்கு. ஆர்ட் கேலரி எல்லாம் இருக்கும் போல. இந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும்ல, போட்டோ எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம், அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஆர்ட் கேலரிஸ். சான்ஸே இல்லை மக்களே, செம்ம பிரீமியம் ஸ்பேஸுங்க இது. ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சுச்சுமா, சூப்பராக இருக்குல்ல. வாரே வா மக்களே. அப்படியே இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் ஃபவுண்டைன் ஏரியால இருந்து திரும்பணும்னு வச்சுக்கோங்களா, மேலே டாப் ஃப்ளோர்ல உங்களுக்கு நிறைய காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, கஃபே ஜாரா, தேர்ட் வேவ் காஃபி, ஆர்டிச்சோக், சப்ளைம். இந்த மாதிரி சூப்பரா ரூஃப் டாப்ல டைனிங் பண்றதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் கூட இருக்கு. காஃபி ஷாப்ஸ். வரே வா, செம்ம கியூட்டுங்க. ஸோ நேரா நீங்க காஃபி ஷாப்ஸ்க்கு வரணும்னா கீழிருந்து உங்களுக்கு மேலே வர்றதுக்கான ஆக்சலரேட்டர்ஸ் இருக்கு. மக்களே, பெங்களூரோட ஐகானிக் யூபி சிட்டி மால் பாத்தீங்களா,
வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்று யூரோப்பியன் ஸ்டைல் ரூஃப் டாப் டைனிங் ஏரியாலாம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லா மால்லையும் வந்து மேலே டாப் ஃப்ளோர்ல உங்களுக்கு ஃபுட் கோர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அதுவும் வந்து ஒரு ப்ராப்பர் ஷாப்பிங் மால்னால ஒரு ரூஃப் டாப்ல ஒரு டைனிங் ஸ்பேஸு, அதுக்கு மேலே ஆஃபீஸ் ஸ்பேஸு, எக்ஸிக்யூட்டிவ் அப்பார்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் வேற லெவலுங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இருக்காங்க. நிறைய அந்த ஃபாரின் டிக்னேட்டரிஸ் எல்லாம் வருவாங்கல்ல, கிளைண்ட்ஸு, பிஸ்னஸ் மீட் பண்ணுறதுக்கான கிளைண்ட்ஸு, அவங்களாம் வந்து தான் ஸ்டே பண்ண வைப்பாங்க போல். நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு யூரோப்பியன் அமெரிக்கன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. வேற லெவல். பெங்களூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூபி சிட்டி மால் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். சான்ஸே இல்லைல்ல. சீரியஸ்லி ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தாங்க இருக்கு எனக்கு. நீங்க நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம யூபி சிட்டியோட அந்த ரூஃப் டாப்ல ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும்ல, நம்ம விஜய் மல்லையா அவர்களோட அபார்ட்மெண்ட், அது இந்த பில்டிங்ல தான் இருக்குங்க. இங்க பாருங்க மக்களே, ரூஃப் டாப்ல பாத்தீங்களா, சான்ஸே இல்லைல்ல. ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி கட்டுவாங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு, ஸ்கை ரூஃப் டாப் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு, அதுக்கு மேல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலஸ் மாதிரி ஒரு வீடு கட்டி இருக்காங்கடா. இதெல்லாம் என்னத்த சொல்றது, அப்பா லக்ஸரியோட உச்சங்க. மக்களே செம்ம சூப்பரான ஸ்பேஸ்ல அப்படியே ஜம்முன்னு இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சுற்றி இந்த விசில்ஸ்ன்னு காத்தடிச்சுட்டு அப்படியே வேற லெவல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு யூபி மாலோட ரூஃப் டாப் வந்து தாறுமாறான இடங்க. அதுவும் இந்த சில்லுன்னு ஃபவுண்டைன் பக்கத்துல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ற ஃபீல் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. மக்களே, இது வந்து ரூஃப் டாப்ல இருக்கிற டைனிங் ஸ்பேஸ்ங்க. கஃபே நாய், சால்ட் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட், பார் அண்ட் கிரில். இது வந்து பிஸேரியா, வைன் பார், டஸ்கானா வைன் பார், ரெஸ்டாரண்ட், பிஸேரியா எல்லாம் இருக்கு. கூல் பிளேஸ்ல மக்களே, நம்ம யூபி சிட்டி மால் சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் சும்மா தாறுமாறா இருக்குங்க. லூயி விட்டன் வெளியும் வந்து அதே மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்ஸ், வேனு சூப்பரா இருக்கு, கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. அங்க பாருங்க, அங்கேயே வச்சிருக்காங்க, இங்கேயே வச்சிருக்காங்க. லூயி விட்டன் பாஸ் வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. செம்ம கியூட்டுப்பா. ஸோ என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் ஏரியா பாத்தீங்களா, செக்யூரிட்டியோட வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு பேக் செக்இன் எல்லாம் பண்ணிட்டு உள்ள போகணும். ஏன்னா எக்ஸிகூட்டிவ் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதனால பேக்கேஜ் செக்கிங் எல்லாம் இருக்கு. இந்த ஃபவுண்டைன்ல பேர்ட்ஸ் எல்லாம் வந்து குளிச்சிட்டு இருக்குங்க, பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்குங்க. பாருங்களா, இது ஒரு சிட்டி மாதிரியே இல்லப்பா, ஏதோ கார்டனுக்குள்ள இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான, என்ன சொல்றது, ஒரு கார்டன் பார்க் மாதிரி தான் இருக்கு மொத்த பெங்களூருமே. மெயின் ஏரியா எல்லாமே எவ்வளவு கிரீன் ஸ்பேஸ் பாருங்க. அண்ட் இங்க இருக்கிற ஆர்கிடெக்சரும் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களே, இங்க பாத்தீங்களா, சேஃப் அசம்பிளி ஏரியா எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதாவது கண்டின்ஜென்சி, ஃபயர், இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா
எல்லாம் இங்கே வந்து அசம்பிள் ஆகிடணும் போல். இங்கே பாருங்க, ஜிம்மி சூ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, 3 ஃப்ளோர் வந்து ஷாப்பிங் ஏரியா. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அப்பார்ட்மெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எக்ஸிட், கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்கோட எக்ஸிட் ஏரியாஸ். மக்களே, யூபி சிட்டியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ யூபி சிட்டியிலேருந்து எங்கே போகிறோன்னா ஹெச்ஏஎல் ஏரோஸ்பேஸ் மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ ஜேர்னி. ஏன்னா ஹெச்ஏஎல் ஓல்டு ஹெச்ஏஎல் ஏர்போர்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து டொம்லூர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து ஹெச்ஏஎல் ஏர்போர்ட் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே இங்கே தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவனகிரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பஸ் பிடிச்சி போகலாம் வாங்க. ஜொமேட்டோ டெலிவரி எல்லாம் இருக்கு பாருங்க மக்களே. ஃபர்ஸ்ட் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் கூட இங்கே தான் இருந்துச்சாங்க. யூபி ஐகானிக் யூபி பில்டிங் பாருங்க. வாவ், சான்ஸே இல்லப்பா. ரொம்ப நாள் ஆசை இதை கவர் பண்ணணும்னு, இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு. மக்களே, யூபி மார்க்கெட் சிட்டிக்கு அப்படியே அட்ஜசன்ட் ஆப்போசிட்ல பார்த்தோம்னா நம்ம கெஃபே காஃபி டேவோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, சிசிடின்னு போட்டிருக்காங்க பாருங்க, கெஃபே காஃபி டேவோட ஹெட் ஆஃபீஸ். இது JW மேரியட் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். மக்களே, இங்க பாத்தீங்களா மேரியட் ரிசப்ஷன் ஏரியா, அப்படியே வந்து யூபி சிட்டிக்கு அட்ஜசண்டா. மக்களே, நம்ம மல்யா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்ல இருக்கோங்க. இங்கிருந்து நாம இப்போ ஹெச்ஏஎல் பஸ் எடுக்கணும். சாந்தி நகர் போற பஸ்ஸஸ் எல்லாம் இது வழியா தான் போகும். மெஜஸ்டிக், கோரமங்கலா இந்த சைடெல்லாம் இருந்து, கோரமங்கலால இருந்து வருமானு தெரியல, மெஜஸ்டிக்ல இருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சாந்தி நகர் போற பஸ்ஸஸ் எல்லாம் இது வழியா தான் போகும். நம்ம ஹெச்ஏஎல் பஸ் எடுக்கணும், வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம யூபி சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ஹெச்ஏஎல் போயிட்டு இருக்கோங்க. இங்கிருந்து ஹெச்ஏஎல் போறதுக்கு 24 ரூபா டிக்கெட் பிரைஸ் நம்ம யூபி சிட்டிக்கு பக்கத்துல இருந்து. ஸோ மக்களே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம போற வழி வந்து முக்கியமான ஒரு கமர்ஷியல் ஏரியா வழியா தாங்க போவோம். எம்ஜி ரோடு, பிரிகேட் ரோடு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜங்ஷன் வழியா தான் போயிட்டு நம்ம ஹெச்ஏஎல் போவோம். ஹெச்ஏஎல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெங்களூரோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்துச்சுங்க, டொம்லூர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்ஏஎல்ல வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் போத் வந்து மிலிட்டரி பர்பஸ்க்காகவும் டொமஸ்டிக் பர்பஸ்க்காகவும் இன்டர்நேஷனல் லைக் என்ன சொல்றது டிரான்ஸ்போர்டேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஹெச்ஏஎல் ஏர்போர்ட்டை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தேவனஹள்ளி ஏர்போர்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா தாறுமாறா அது டெவலப் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ஃபுல்லா வந்து மிலிட்டரி கிட்ட, டிஃபென்ஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஸோ ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து ஃபுல்லா நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெச்ஏஎல்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஏர்போர்ட்னே சொல்லலாம். ஏன்னா இங்க தேஜாஸ் எல்லாம் டெவலப் பண்றாங்களா, ஸோ அதோட டெஸ்ட் ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து இங்க நடக்கும். நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்கு, NAL, அதுவும் இங்கதான் இருக்கு. ஸோ பெங்களூர் சுத்தியுமே பாத்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸுக்கு தேவையான முக்கியமான டெக்னாலஜிக்கல் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல நிறைய சப் காம்போனன்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க, ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. கண்டோன்மெண்ட் இருக்கு பெங்களூருக்குள்ள. ஸோ நம்ம பெங்களூர் வந்து ஐடி ஹப் மட்டும் இல்லைங்க, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஹப்பும் கூட தான். பீனியா இண்டஸ்ட்ரியல் ஏரியால கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கிருந்தும் வந்து நிறைய சப் காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம ஹெச்ஏஎல்க்கு, NALக்கு, BELக்கு எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஹப்னே சொல்லலாம் டெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு பெங்களூரு. ஸோ இப்போ நாம வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான ஸ்கூலுங்க, சர்ச் பார்க் கான்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெயலலிதா எல்லாம் படிச்சாங்கல்ல, ஸோ அந்த ஸ்கூல் தான். ஜெயலலிதா அம்மா பெங்களூர்ல இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை வந்ததுக்கு அப்புறமும் அவங்க அங்க அமெரிக்கன் எம்பசி பக்கத்துல இருக்கிற ஒரு கான்வென்ட்ல தான் படிச்சாங்க. அதுவும் இதே மிஷனரிக்கு சேர்ந்த ஸ்கூல் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல.
பட் ஆனா இந்த மாதிரி கான்வென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். நம்ம பெங்களூர்ல பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சா தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்கிடெக்சரும் வந்து நம்ம யூஸ்வலா மற்ற சிட்டிஸ் எல்லாம் போனோம்னா ஒரே மாதிரியான கான்கிரீட் பில்டிங்ஸ் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்குமே வந்து அப்படியே சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் கிரீன் கவரும் வேற நல்லா மெயின்டைன் ஆகுது. சிட்டில வெதரும் வந்து ஆல் த ரவுண்ட் சூப்பரா இருக்கிறதுனால ஒரு செமி ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குங்க. சிட்டியோட சென்டர்ல எவ்வளவு கிரீன் கவர் இருக்கு பாருங்க. ஸோ அதனாலேயே வந்து சிட்டி எவ்வளவு டெவலப் ஆனாலும் இன்னும் வந்து மக்களுக்கு அட்ராக்டிவா ஒரு ரெசிடென்ஷியலுக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான நகரமா இருக்குன்னா பெங்களூரை நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கலாம். ஸோ கொஞ்சம் பொல்யூஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இன்னும் டிராஃபிக் எல்லாம் இது பண்றதுக்கு அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் கட்டுறாங்கிறாங்க, மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க வளைச்சு. ஸோ அதெல்லாம் வரும்போது நம்ம பெங்களூரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மையிலேயே இன்னும் டாப் நாச் லெவலுக்கு போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வளர வளர இந்த கிரீன் கவரை அழிக்காம அப்படியே இன்னும் அதிகப்படுத்தினாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ பாத்தீங்களா மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்பரா வந்து ஹெச்ஐஎல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க டேங்க்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க பெங்களூர்ல ப்ராப்பரான ஷாப்பிங் பிளேசஸ் எல்லாம் சுத்துறது தவிர இந்த மாதிரி ஏதாவது பிஎம்டிசி பஸ் எடுத்துட்டு டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்ல சுத்தி பாருங்களா. பெங்களூர் ஃபுல்லாமே வந்து கார்டன் சிட்டிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே நீங்க வில்லேஜ் சைடு தான் 2 சைடும் மரங்கள் இருக்கும். கிரீன் கவருக்குள்ள டிராவல் பண்ணுவீங்க. ஒரு ப்ராப்பர் மெட்ரோ சிட்டிக்குள்ள இந்த மாதிரி டிராவல் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் வந்து பெங்களூர்ல தாங்க சாத்தியப்படும். ஸோ நம்ம ஹெச்ஐஎல் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஹெச்ஐஎல் ஏரோஸ்பேஸ் மியூசியம் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்த விளாகும் மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெங்களூர் வந்தா கண்டிப்பா நீங்க ஷாப்பிங், நம்ம யூபி ஷாப்பிங் மால்லாம் போனோம்ல, ஸோ அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, ஹெச்ஐஎல் மியூசியத்துக்கும் வந்து உங்களோட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காமிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ட்ரி ஃபீ எவ்வளவு இருக்கும், எந்தெந்த டைமிங்ஸ்க்கு வரலாம், எல்லா நாளும் ஆப்ரேட் ஆகுதா, இல்லை வீக்கெண்ட்ஸ்ல ஏதாவது வீக் டேஸ்ல ஏதாவது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு கிளியரா போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து ஹெச்ஐஎல் போற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, நம்ம யூபி சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஹெச்ஐஎல் மியூசியம் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயாச்சுங்க. இது மாரத்தள்ளி பிரிட்ஜ் வரைக்கும் போற பஸ். இதான் ஹெச்ஐஎல் ஏரியாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்கிற ஏரியா ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் யூபி சிட்டி ஷாப்பிங் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம ஹெச்ஐஎல் வரைக்கும் வந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் வந்தா யூபி சிட்டி மால் எக்ஸ்ப்ளோர் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் ஹெச்ஐஎல்
ஏரோஸ்பேஸ் மியூசியம் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அந்த vlog-ம் பாருங்க. நெக்ஸ்ட் vlog-ல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from HAL பெங்களூருங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.